லைட்னிங் அப்படின்னு, மின்னலை போல். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். மின்னலை போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிப்படையில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 17:24. அடுத்த வாசிக்கலாம். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாரமின்றி தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. மின்னல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். மின்னல் யாருக்கும் மறைஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா கண் பார்வை தெரியாதவங்களுக்கு கூட இந்த மின்னல் வெட்டுது அப்படின்னா ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அது மாத்திரமல்ல, மின்னல் வரும்போதோ வருவதற்கு முன்பாகவோ வருவதற்கு பின்போ இடி முழக்கம் சத்தமும் இருக்குது. அவர் மின்னலை யாரும் மறைக்க முடியாது. மின்னல் தோன்றுச்சுன்னா அது தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்க வசனம் எழுகிறது, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவா என்று எழுதுகிறார். இப்போ நாம இந்த சர்ச்சில் லைட்டிங்லாம் போட்டிருக்கோம். இந்த லைட்டு பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேலே போட்டுக்கிற லைட்டு கொஞ்சம் தூரமா உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காற்றாலைகள் மின்ட்டு பில்லெல்லாம் இருக்கு. அந்த மின்ட்டு பில்ல இருக்கிற வெளிச்சம் நமக்கு சில நேரங்களில் தெரிகிறது. சின்னதா சிவப்பு கடலை நமக்கு தெரியுது. ஆனால் இந்த வெளிச்சங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அது தெரியாது. மின்னல் அப்படி இல்லை. வானத்தின் ஒரு திசையா தோன்றி மறு திசை வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும். அது காரணம் மின்னல் தோன்றுகிற இடம் உயரமான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, அது பிரகாசமா இருக்கிறது. இருக்கிற எல்லா வெளிச்சங்களை விட அது அதிக பிரகாசமா வருது. அதனால அது எல்லாருடைய கண்களுக்கு தெரியும். யாருடைய கண்ணுக்கோ இது மறைவா இருக்காது. இங்கே வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய வருகையிலேயே இப்படித்தான் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு முன்னால இந்த அறிமுகத்துக்காக சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய வருகை என்று அவர் பொதுவாக சொன்னாலும் அது ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை என்றும், இன்னொன்று வெளியரங்கமான வருகை என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ரகசியம் என்றோ வெளியரங்கம் என்றோ வெளிப்படையாக சில வார்த்தைகள் சொல்லப்படாவிட்டாலும் சொல்லப்பட்ட வசனங்கள் அடிப்படையிலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். இங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமோ 3ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும்னு சொல்லுது. திருடன் வருகிற விதமாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருடன் வரும்போது யாரையும் சொல்லிட்டு வருவாரா, நான் இன்னைக்கு கலவாங்க வரேன், இதை கலவாங்க வரேன் அப்படின்னு யாரையும் சொல்லிட்டு வருவாங்களா? திடீரென்று திருடன் வருவாங்க. திடீரென்று பொருட்களை திருட்டு போயிடுவான். இந்த மாதிரி தான் ஆண்டோடைய வருகை ஒரு வருகை யாருக்கும் தெரியாம திடீரென்று இருக்குமா? எப்படி திருடன் வந்து தூக்கிட்டு போன பிறகு இந்த பொருளை காணும் அப்படின்னு சொல்றோமோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்ததுக்கு பின்னால நம்ம உள்ளடைக்கிற சபையா கர்த்தர் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கொஞ்சம் பேர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ காணும் சொல்லுவோம். இப்படி திருடன் வருகிறதுனால யாருக்கும் தெரியாம வந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்கிறாரே, அதைத்தான் ரகசிய வருகை என்று சொல்கிறார். இது வேதத்துல வாசிக்கும் போது இது மத்திய ஆகாயத்திலே நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரகசிய வருகையில தேவன் பூமிக்கு வர்றதில்லை, அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார். இங்கே சபை அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளும். அங்கதான் வேதத்துல வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் இருந்து வந்தது. இது ரகசிய வருகை குறித்து பேசுற ஒரு காரியம். இரண்டாவது வெளியரங்கமான பதிலை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்படி வர ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வருவார். இப்ப எப்படி வருவாரா? திருடன் வந்து யாருக்கு தெரியாம வந்துட்டு போயிடுவான். ஆனா இப்ப 2வது வருகை எப்படி இருக்கும்?
தானே. அம்மா சொல்லுவாங்க, ஏன் அந்த காய்கறி கொஞ்சம் விட்டு வை, இந்த ரூபை கொஞ்சம் பெருக்கு, இந்த போர்வை மடிச்சு வைனா கொஞ்சம் பேர் பிள்ளைகள் விட்டுனா ஏமா இந்த பாடா படுத்துறீங்கம்மா. இந்த சின்ன சின்ன வேலையே நமக்கு எப்படி தோணுது கொஞ்ச நேரத்துல பாடா தெரியும். பையங்களை கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா உனக்கு வேலையே இல்லையா, ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க, சும்மா கடைக்கு போட சொல்றீங்க, ஏன் இந்த பாடா படுத்துறீங்கிறான். இதெல்லாம் நமக்கு என்ன தோணுது, சில நேரங்கள்ல பாடா தெரியும். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பட்டதை யோசிப்பார். அவர் எத்தனை நிந்தைகளை, அவமானங்களை, எவ்வளவு கஷ்டங்களை அவர் சகிச்சு வந்தார் யோசிப்பார். ஆண்டவருடைய பாடுகளையோ இன்னைக்கு மனுஷன் நம்ம பாடுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே. வேதம் வாக்கியை சொல்கிறது, வேதம் சொல்கிறது ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும்னா, ஆண்டவர் அந்த அளவுக்கு பிரகாசமாய் எல்லாருக்கும் முன்னால வெளிப்படணும்னா அதுக்கு முன்பாக வேதத்துல வாசிக்கிறோம் அவர் அநேக பாடுகளை பட வேண்டும். இப்போ விவசாய யோசிப்பாரு, அவர் பாடுபடுகிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுவார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நானும் பாட அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படும். இன்னும் அழகா சொல்லி பாருங்க, பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டும். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில் இருக்குன்னு வேணும் சொல்லுது. ஆனா இந்த சந்ததி அவர் என்ன செய்யுமா, நீ ஆகாதவர் தரும், நீ வேஸ்ட் சொல்லுமா, நீ ஒண்ணுக்கு உதவாதவர் சொல்லுமா. யார? சர்வ வல்லமை ஆண்டவர். அவருக்கு நன்மையை பெற்றவன், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவன், அவற்றை வளர்ந்தவன், அவற்றிற்கு சகலமும் பெற்றுக் கொண்டவன் ஆண்டவர் ஆகாதவர் சொல்றான். வேதம் சொல்கிறது இப்படியெல்லாம் நடந்ததுக்கு பின்புதான் அவர் வானத்தின் ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் தோன்றுகிற மின்னலை போல பிரகாசமாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இந்த வருஷத்துடைய கடைசியில வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்துட்டு ஒருத்தங்க வேஸ்ட் ஆகாதவங்க, ஒண்ணு போதவாது அப்படின்னு சொன்னாலோ, அது நின்றுச்சாலோ, அவமானப்படுத்தினாலோ, அல்லது நமக்கு எதிராக சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலோ, அல்லது பாடுகள் அவமானங்கள் நமக்கு வந்தாலோ ஒண்ணு புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாங்க. இப்ப எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ, எந்த அளவுக்கு நிந்தைகளை அவமானங்களை சகிச்சாரோ அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் வானத்தில் தோன்றினார் அப்படின்னா அவர் மின்னலை போல மனுஷ வரைக்கும் பிரகாசமாய் வெளிப்பட போறாருன்னா அதுக்கு முன்பு தேவன் பாடுபட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார். அதனாலதான் அவர் ஒரு மேன்மை அவருக்கு உண்டது. எல்லா கண்களும் அவரை கண்டு ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு நம்ம படுற இந்த பாடுகள், பிரயாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள்லாம் நம்ம முன்னேறுவதற்கான, உயரம் போவதற்கான ஒரு படிக்கட்டுகள் என்பதை மறந்து விடக்கூடாது. பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த பாடு வருது, நல்லா படிக்கிறனே, ஆலயத்துக்கு போறனே, கர்த்தரை தேடுறனே, ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது. பல நேரங்களில் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்முடைய பாடுகளும், நிந்தைகளும், அவமானங்களும், போராட்டங்களும் எல்லாம் நம்மளை அழித்து ஒழிப்பதற்கோ, நம்மளை கெடுப்பதற்கோ, நம்மளை இருக்கிறது தெரியாம கோபப்படுவதற்கு அல்ல. எதையெல்லாம் சாத்தான் நமக்கு எதிராக, சத்துரு நமக்கு எதிராக கொண்டு வந்தாலோ அதையெல்லாம் நமக்கு உயர்வாக தேவன் மாற்றி கொடுக்கிறார். பைபிளை படிச்சு பார்த்தா ஆச்சரியமா அன்னைக்கு சத்துருக்கு நினைச்சாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னால ஒரு கூட்டம் போகுது, அவர் பின்னால போனா கிரியை நடக்குது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க யோசிச்சாங்க, இவர் சிலுவையில் அடிச்சாச்சுன்னா இவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், இவர் சீசர்கள் சிதறி போயிடுவாங்க என்று திட்டமிட்டு ஆண்டவரை சிலுவையில் அடிச்சாங்க. ஆனா வேதத்தை நம்ம பார்க்கும்போது, சரித்திரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவைக்கு போற வரைக்கும் அவர் இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே போவே இஸ்ரேலுக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தார். நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் அன்பிஸ்டா சுத்திட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் எல்லைக்குள்ளதான் இருந்தார். ஆனா அவர் சிலுவைக்கு போய் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னால்தான் அவர் செய்தி உலகமெல்லாம் கடந்து போச்சு. அப்ப சிலுவை என்பது ஒரு முடிவாக இருக்கவில்லை, மாறாக ஒரு பெரும் வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்ப பிள்ளையாய் மாறிப்போச்சு. அப்ப சாத்தான் நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரி, என்ன தீமையை கொண்டு வந்தாலும் சரி, சத்துருக்கள் நமக்கு எதிராக என்ன தீமைகளை, நிந்தைகளை, அவமானங்களை நமக்கு எதிராக கொண்டு
சம்பவிச்சது? சொந்த சகோதரர்களே அவரை அடிச்சு போட்டாங்க, குழியில போட்டாங்க, வெயிட்டுக்கு போற வியாபாரிகள் வித்து போட்டாங்க. ஆனா வேதத்துல வாசம்னா இவ்வளவு ஒடுக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட குழியில போடப்பட்ட இந்த யோசேப்பு அந்த தேசத்துல உயர்த்தப்படுகிறான். வேதத்துல வாசிக்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு பேர் வாங்குறது கானான் தேசம், வாக்குத்தத்தத்து தேசம். அங்க இருக்கிற அவருடைய சகோதரரும் பெற்றோரும் அங்கே ஆகாரம் இல்லாம எகிப்திலே ஆகாரம் உண்டு என்று தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு எகிப்துக்கு வராங்க. எகிப்துல யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கார். யாரை ஒதுக்குனாங்களோ, யாரை வேண்டாம் நினைச்சாங்களோ, யாரை அடிச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ அந்த யோசேப்பு வந்துதா சாப்பாடு ஏற்றுவாங்க. யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்றாங்க, நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நடந்திருந்தபடியே வெகுஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு தேவன் அதற்கு நன்மையாக மாறும்படியாக இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருதோ, எந்த அளவுக்கு மற்றவங்க நம்ம நிந்திக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்க நமக்கு எதிராக வீசுகிறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி நம்ம படுகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இது ஒருபோதும் நம்மளை ஒழிக்கிற முடியாது, நம்மளை ஒதுக்கிற முடியாது. மாறாக அவையெல்லாம் நமக்கு படிக்கட்டுகளாக தேவன் மாற்றி தருகிறார். அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏன் இது சம்பவிக்குது, ஏன் இது நிந்திக்கிறாங்க, ஏன் அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த பாடுகள் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே அப்ப அவருக்குன்னு ஒரு நாளை ஆண்டவர் பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்துச்சு. தம்முடைய நாள் என்று ஒரு நாளை மனுஷகுமாரனுக்கு பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, உறுதிப்படுத்தி வச்சிருக்கு. அந்த நாளிலே அவர் வானத்துக்கு ஒரு திசைக்கு மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறவராக சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட போறார். எங்களுக்கு மேல உயரம் ஒண்ணு இல்லை, எங்களுக்கு மேல வெளிச்சமும் ஒண்ணு இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அதுக்கு உயர்த்தப்பட்டார். நமக்கு எல்லையே இருந்தா வானம் தான் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வானம் தான் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்னை உயர்த்துகிறார். புரியுதா? ஆனா நீங்க நடக்கிற காரியம், சுற்றி இருக்கிற காரியம், கேள்விப்படுற காரியம் எல்லாமே எப்படி இருக்குது? நேரு பாடாது, நேர பாடு, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், இது ஆகாது என்று தடுக்கிற பெருங்கொண்டம். சொந்த குடும்பத்துல, உறவினர்கள் மத்தியில, சமூகத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடங்கள்ல, எல்லா இடங்களையும் ஒதுக்கப்படுகிறோம். நம்ம ஒதுக்கப்படுறோம், ஆனா நமக்கு முன்பாக தேவனே ஆகாதவர்கள் தள்ளப்பட்டார். யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், நன்மை மாத்திரம் செய்கிற கர்த்தர், நன்மையே செய்கிற கர்த்தர், அவர்களே எப்படி தருவாங்களா? ஆகாதவர்கள் தருவார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு போடு. கடைசி நாட்கள் இருக்கிறோம், இயேசு வருகிறார் என்ற சத்தத்தையே காணும். ஒரு சில ஊழியம் இருந்துச்சு, இயேசு வருகிறார், அந்த ஊழியத்தையும் இப்ப காணும். நிறைய பேர் இயேசு வருகிறார் சொல்றதே இல்லை. அந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் நாம் மறந்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, உலகமே இயேசுவை மறந்தாலும், உலகமே இயேசுவை ஒதுக்கினாலும், இந்த சந்ததி எல்லாரும் ஆதாரத்துக்கு தள்ளினாலும், அவர் ஒரு நாள் உயரத்திலே உன்னதத்திலே அவர் பிரகாசமாய் கொண்டிருப்பார். அன்னைக்கு அவர் புத்தினவரெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் அழுதுவாங்க, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம குழம்புவாங்க, மலைகளே என்னை மூடிக்கொள்ளதாக புகையிலுக்கு ஓடுவாங்க. நடக்க புரிந்து கொள்ளுங்கள், எப்படி மனுஷகுமாரனுக்கு ஒரு நாள் இருக்கிறதோ அதுக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்னாலே தலநிமிர்ந்து நடத்துகிற, உயர்த்துகிற ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காக தான் நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து காத்திருந்தது போல, பொறுமையாக இருந்தது போல, பாடுகளை சகிச்சது போல, நிந்தைகளை அவமானங்களை அவர் சகிச்சது போல நீங்கள் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கணும். ஆனா நீ கடந்து வருகிற பாதை பல நேரங்களில் நம்ம கஷ்டமா இருக்கு, குழம்ப ஆரம்பிக்கணும். ஏன் ஆண்டவரை இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரை இந்த நஷ்டம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த பிரச்சனை, நன்மை செய்து ஏன் பாடம் வைக்கணும், இவ்வளவு காரியங்கள் செஞ்சோம், எனக்கு ஏன் கெட்ட பேரு,
குறித்த நாளிலே அவர் சகலத்தை செய்து முடிக்கிறார். அவர் அகலகாலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை அவர் செய்து முடிப்பார். நம்ம கொஞ்சம் பொறுமையாய் கவனமாய் நம்ம காத்திருந்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்க நமக்கு புரியும். சங்கீதம் 118 சங்கீதம் 22 23 வாசிக்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளினகல்ல மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. நம்மகிட்ட மொத்தமாக யாரா இருக்காங்க, அவங்க செங்கலை வச்சு கட்டும்போது நான் கவனிச்சிருக்கேன். கட்டும்போது நல்ல கல்லை வச்சு தான் அவங்க கட்டுறாங்க. உடஞ்ச கல்லை இருந்தால் தூக்கி ஓரமாக ஒதுக்கிறாங்க. சித்தார்த்த சொல்லுவாங்க நல்ல கல்லை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சாப்பிட்டு வச்சுக்கிட்டே வராங்க. திடீர்னு தரிசனம் சொல்றதை கவனிச்சிருக்கேன். அரக்கல் கொண்டு வாங்க, காக்கல் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. சில பேர் அரக்கல் இல்லை அப்படின்னா ஒரு கல்லை எடுத்து உடைப்பாங்க. உடைச்சு அதை கரெக்டாக வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த கல் முதல்ல அது அரக்கல் காக்கல் உள்ள வைக்க மாட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த வருஷம் சரியா முடியணுங்கிறதுக்காக அந்த முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த மூலையில திருப்புறதுக்காக அரக்கல் காக்கல் தான் கேட்பாங்க. நல்ல கல்லை கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது முதல்ல என்ன கல்லு? அது ஆகாத அது உடஞ்ச கல்லு. ஆனா குறிப்பிட்ட இடத்துல அந்த கல்லு தான் அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தடைகள் ஆச்சு. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நீங்களா எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு, நீங்களா வேஸ்ட். எனக்கு ஒரு கல்லூரியில் படிக்கும் போது இந்த ஆட்டோகிராஃப் இல்லை பிரிஞ்சு போகிற எல்லாம் ஆட்டோகிராஃபும் வாங்குவாங்க. அப்போ என்னுடைய பக்கத்து ரூம்ல இருந்த ஒருத்தர் வந்து என்னோட ஆட்டோகிராஃப் கேட்டான். சரி என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கவிதை எழுதி முடிச்சுட்டு அதை பின்னாடி எழுதுனேன். நீ இப்போ படிச்சுட்டு வீட்டுக்கு போற, உனக்கு உடனே வேலை கிடைக்கலன்னா நீ எந்த அம்மா அப்பாவை தெய்வ மாதிரி நினைச்சு அந்த அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, ஏன்டா வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்க, வெட்டி சோறு சாப்பிட்டு இருக்க, கிடைச்ச வேலைக்கு போடான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடாங்க. வயசாகும், சரியான வருமானம் கிடைக்காது. அப்போ வயசாயிட்டா போகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணா ஒருத்தர் கொண்டு கொடுக்க மாட்டான். இந்த சம்பளத்துக்கு எவ்வளோ கொண்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவான். அப்போ சோர்ந்து போயிடாங்க. இப்படி படிப்படியா சில காரியங்கள் எடுத்துட்டு இப்படி துக்கமெல்லாம் வேதனையெல்லாம் வரும்போது நாங்கள் நம்புறது இயேசுவை கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். அந்த நாட்கள் சில வருஷங்கள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வர ஒரு ஊழியக்காரர் ஒரு பயோடேட்டா கொடுத்து, இந்த பையனுக்கு பொண்ணு வேணும் சபையில் இருக்கான்னு கேட்டார். அந்த லிஸ்ட்ல சகோதரர்கள் பார்த்தா அவன் வேணும். என்ன அப்படிங்க, இது எப்படி புஸ்தகம் விளையாடுனா அவங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு பாடல்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சதா? சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இவங்க ஆகாதவங்க, இவங்க வேண்டாதவங்க அப்படின்னு. கர்த்தர் அவங்களே சந்திக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை அவங்களே சந்திக்கிறார். அப்ப எப்ப நம்ம உணர்றோம்னா நம்ம ஒதுக்கப்படும் போது தான் நம்ம அங்கீகரிக்கப்படல, நம்ம ஒதுக்கப்படுகிறோம், மற்றவங்க நம்மளை குறை பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க போது நமக்கு ஒரு கேள்வி எழுது. யார் எல்லாருக்கும் அந்த அனுபவத்தில் நடந்து இருக்கும் இல்லையா? வேதம் சொல்கிறது, நீங்க யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவார். எருசலேமை பற்றி வேதத்துல வசனம் சொல்லுது. எருசலேம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். எருசலேம் வந்து இஸ்ரேல் நாட்டுடைய தலைநகரம். சில நாளைக்கு முன்னால சொல்றதையா சொல்லும்போது அறிவு பண்ணாங்க, எல்லா நாடுகளுடைய பேர்களும் காலகட்டங்கள மாறிக்கிட்டே வருது. ஆனா இஸ்ரேல் நாட்டுடைய பேர் தான் அன்றைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. ஒரே இஸ்ரேல் பேர் மட்டும் மாறவே இல்லை. அந்த இஸ்ரேல், அந்த எருசலேம் பல முறை சிறைப்படுத்தப்பட்டுச்சு, தீட்டுப்பட்டுச்சு, இடிக்கப்பட்டுச்சு, 2 முறை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. ஆனா வேதம் சொல்கிறது எருசலேம் தன் ஸ்தானத்திலே கட்டப்படும் அப்படின்னு. எருசலேம் எங்க கட்டப்படுமா? தன் ஸ்தானத்திலே கட்டப்படும். அந்த நாளத்திலே இன்னைக்கு பாக்தாத்னு சொல்றோம். அது பழைய பேர் என்னது? பாக்தாத்துடைய பழைய பேர் என்னது? பாபிலோன்.
பாபிலோன் தான் இன்னைக்கு பாக்தாத்னு சொல்றாங்க. இப்போ பாபிலோனுக்கு பக்கத்துல பாக்தாத் உருவாகி இருக்குது. ஆனா பாபிலோன் இன்னைக்கு இடிக்கப்பட்டு தான் கிடக்குது. அது பக்கத்துல தான் பாக்தாத் இருக்கு. சொல்றவங்க ரெண்டு ஒண்ணுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இல்லாம தள்ளி இருக்கிறது. இப்போ ஆச்சாரங்குறிச்சிக்கு போனவங்களுக்கு விதவாணி சட்டம் கோட்டை பார்க்க போனோம். அப்ப பார்க்க போனா அங்க ஒரு கோட்டை இருக்குது. கலைஞர் அழகா ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்காரு. இடிக்கப்பட்ட இதான் கட்டவங்களுடைய அரண்மனை. ஆனா பக்கத்துல போனா காட்டுவாங்க, இங்கதான் தர்பார் கால் இருந்துச்சு, இங்கதான் மன்னர் இருப்பார், இதுதான் அந்த புறம் இதெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. பீச்சர் போலாம் அதெல்லாம். அப்ப பழைய இடிக்கப்பட்டது 900 தோண்டி வச்சிருக்காங்க. ஆனா பக்கத்துல தான் நீங்க வேற ஒரு அரண்மனையை கட்டி நம்மளை பார்க்க விடுறாங்க. தேசம் புரியுதா? ஆனா எருசலேம் அப்படி இல்லையா, தன் இடிக்கப்பட்ட ஸ்தானத்துல கட்டப்படும். எங்கே இடிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல எருசலேம் கட்டப்படுது. எல்லாத்துக்கும் தெரியும், 5ஆம் அதிகாரம் பேதுரு மீன் பிடிக்க போறார். காலையில வர்றாங்க, எல்லாரும் மீனை பிடிச்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு மீன் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து வலையை அலசி சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேதுரு அப்படி இல்லை, வெறும் வலையை அலசிட்டு இருக்காரு. அவர் மீனும் பிடிக்கல, வியாபாரமும் பண்ணல, வீட்டுக்கும் மீன் கொண்டு போற, வெறும் வலையை அலசிட்டு இருக்காரு. இப்ப அவரை தேடித்தான் ஆண்டவர் வந்தார். பேதுரு படம் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். அது மேல ஏறி பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னால அவருக்கு புரிஞ்சிருச்சு பேதுருடைய சூழ்நிலை. எந்த குடும்பத்தில் ஆண்டவர் வர்றாரோ, எந்த வீட்டில் ஆண்டவர் வர்றாரோ, எந்த உள்ளத்தில் ஆண்டவர் வர்றாரோ, அவருடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சொல்லித்தான் தெரியும்னு அவசியம் இல்லை. தேவன் வந்தாங்கன்னா அவருடைய நிலைமையை அவர் நன்றாக புரிந்து வருவார். ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். பேதுரு சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளிட்டு போய் வலையை போடுங்கிறார். அப்பதான் லூக்கா 5:5 வாசிக்கிறோம். முழுவதும் நாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுறேங்கிறார். அவர் சொல்றாரு, நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல. சொல்றது யாரு? பேதுருக்கு அப்பா மீன் பிடிச்சா, அவன் தாத்தா மீன் பிடிச்சா, பரம்பரையா மீன் பிடிக்கிறவங்க பேதுரு குடும்பம். எந்த கடல்ல எந்த நேரத்துல எந்த வலையை போட்டா என்ன மீன் கிடைக்குது அவங்களுக்கு தெரியும். எந்த காத்தடிச்சா எந்த நேரத்துல என்ன மீன் பிடிக்குது அவங்களுக்கு தெரியும். அவங்க புல தொழில் அது எல்லாமே நல்லா தெரியும் மீனை பத்தி. ஆனா அவர் சொல்றார், நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம் எனக்கு ஒன்றா. நான் எந்த அர்த்தம்? எல்லா பயிற்சியும் வரட்டேன், சுயாதீனம் சுயபலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்தையா, ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற, ஒன்றும் நடக்கல. ஆனா அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை நீ கேட்டுக்கல, அன்னைக்கு சொல்றபடி செய், மலையை தள்ளிட்டு போனாரு, படகை தள்ளிட்டு போனாரு, தள்ளிட்டு போட்டாரு. வேதம் சொல்கிறது அவரால் மலையை தூக்க முடியலையா. இப்ப கரையில் இருக்கிற மற்ற படகுக்காரங்களுக்கு சைடு காட்டுறாரு வாங்கன்னு. இப்ப அவங்க வர்றாங்க, 2 பேர் 2 படகுக்காரங்களும் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியல, கஷ்டம். அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி 2 படகுலையும் மீனை போட்டா 2 படகும் மூழ்கி போற அளவுக்கு மீன் கிடைக்கும். அதே கடல், அதே படகு, அதே மீன், அதே பேரு, அதே இடம் தான். ஒரு காலத்துல தோற்று போனவர், பெருவலை அரசவர், இப்ப தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தம்முடைய படகுக்கு மட்டும் இல்ல, அடுத்தவங்க படகு நிறைவேற்றக்கதாய் நிறைவான மீனை பெற்றார். வேதம் அதைத்தான் சொல்லுது, எருசலேம் தன் ஸ்தானத்திலே கட்டப்படும். நம்ம எங்க கேவலப்பட்டோமோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டோமோ, எங்கே இடிக்கப்பட்டோமோ, எங்கே பாடுபட்டோமோ, அந்த இடத்திலேயே கர்த்தர் வாழ்த்துவார். அந்த இடத்திலேயே தேவன் கட்டுவார். அந்த இடத்திலேயே தேவன் கிரியை செய்வார். அதுதான் தேவன் செய்கிறவர். ஏதோ அங்க போய் நல்லா இருக்கும், இங்க போய் நல்லா, அப்படி இல்லை. யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துறார். ரொம்ப தெளிவா சொல்லுது. எப்படி அதான் அடுத்த வாசனை 23 அது கர்த்தராலே ஆயிடுச்சு. அது கர்த்தராலே ஆயிடுச்சு.
எல்லாருடைய கண்ணுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கா இந்த வாழ்க்கை, இவங்களுக்கா இந்த மேன்மை, இவங்களுக்கா இந்த உயர்வு, ஆச்சரியம் ஆச்சரியம். ஒரு தம்பி எனக்கு சொன்னா, எங்க வீட்டுல தின்பண்டம் வேணும்னா கூட எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளர் வந்து அவங்க வாங்கிட்டு வந்தா உண்டு. ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சு எங்களுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன வேணாலும் வாங்கலாம், யாருக்கு வேணாலும் எதையும் வாங்கி கொடுக்கலாம். கர்த்தர் அந்த அளவுக்கு எங்களை உயர்த்திருக்கார். தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிற கர்த்தர். நம்ம நினைக்கலாம் சில நேரத்தில் ஏழு நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, ஜெபம் கேட்கப்படல, நிகழ்காலம் காத்திருக்கிறது. வேதம் சொல்கிறது மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார், நம்முடைய நாளிலே தோன்றுவார். அதே போல நமக்கென்று தேவன் ஒரு நாளை வச்சிருக்கிறார். அன்றைக்கு தேவன் நம்மை பிரகாசிக்கிறார். தேவன் நமக்கென்று குறித்திருக்கிற நாளிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் அதை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நம்ம பாடுகளை சகிக்க வேண்டியதாக இருக்கிறோம், நிந்தைகளை அவமானங்களை நம்ம சகிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் போதுதான் அந்த மேன்மையான உயர்வை நம்ம காண. பல நேரங்கள் என்ன யோசிக்கிறோம், இந்த கல்லு ஆகாதது அப்படின்னு தள்ளி போடும் போது இந்த ஆகார கல்லுக்கு எப்படி தெரியும், நம்மளை தான் என்ன தெரியும் தேடுறாங்க, நம்மளை தான் முன்னால வைக்காங்க. ஆகாது தந்தப்பட்ட கல்லுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஏன் உடஞ்சமோ இல்லை கரங்கள்லாம் காத்தெல்லாம் ஆனமோ, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்காங்க, நம்மளை ஒதுக்கி வைக்காங்க அப்படின்னு. சபையில பலமுறை ஒரு பஞ்சதந்திர கதையை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாத்தும் முயலும் பேசிக்கிட்டு ஞாபகம், ஒரு குளத்து கரையில ஒரு வாத்தும் முயலும் வாழ்ந்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்டு. இந்த வாத்தும் முயலும் சந்திக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பேசிட்டு ஆண்டவரை தான் குறை சொல்லுவாங்க. எப்படி குறை சொல்லுவாங்கன்னா, இந்த வாத்து ஒரு நாள் சொல்லிச்சா, ஆண்டவர் நல்லவர் நல்லவர் சொல்றீங்களே, அது எப்படி நன்மை தான் செய்வார்னு சொல்றாங்களா சொல்றீங்களே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய மூக்க வைக்கணும் வாயில, இவ்வளவு பெருசா நீங்கிட்டு இருக்கு, ஒரு ஆடு திங்கிற மாதிரி மாடு திங்கிற மாதிரி நினைச்சதை அப்படி சாப்பிட முடியுதா, எவ்வளவு நீளமா எனக்கு இருக்குது, இந்த ஆண்டவருக்கு இறந்து இருந்தா இப்படி செய்வாரா, எல்லாரும் அழகா படைச்சிட்டு என்ன எப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ இந்த முயல் சொல்லிச்சா, என் காத்த பாரு, தலையிலிருந்து தனியா ரெண்டு காத்து நிற்கும், ஊருக்குள்ள யாருக்காவது காத்து பெருசா இருக்கிற முயல் காத்து மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆண்டவருக்கு என் மேல அக்கறையே இல்லை, அசிங்கமா படைச்சிட்டாங்க. திரும்ப அந்த வார்த்தை சொல்லிச்சா, எனக்கு வாய் மட்டும்தான் இப்படி இருக்கா, என் காலப்பா, என் காலில் ஒவ்வொரு விரலையும் பாரு, இடையில ஆண்டவர் சம்பவம் வச்சுட்டாரு, அசிங்கமா இருக்கு, சரியாவே நடக்க முடியல, நான் நடந்தாலே ஒரு மானுக்கு நடக்கிறேன், இதை பார்த்து எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க, ஊருக்குள்ள யாராவது ஒரு மாறு நடக்கிறாங்கன்னா பார்த்து மாறு நடக்கிறான் அப்படின்னு கேள்வி பண்றாங்க. விசாரிவாங்க. இப்போ முயல் சொல்லிச்சா, ஏன் காலப்பாரு, மானுக்குலாம் எப்படி இருக்குது, மாட்டுக்கு எப்படி இருக்கு, ஆட்டுக்கு எப்படி இருக்கு, ஆனா ஏன் காலம் முன்னாள் ரெண்டு காலம் சின்னதாகவும் பின்னால் ரெண்டு காலம் பெருசாகவும் வச்சு நல்லாவே இல்லை, பார்க்கவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆண்டவரை சொல்றாங்க. ஏன் ஆண்டவன் எப்படி வச்சார், எதுக்கு இப்படி படைச்சார், எதுக்கு இப்படி இருக்கிறேன் ரெண்டு பேசிக்கிட்டே இருந்துச்சான். பேசிட்டு இருக்கும் போதே இந்த முயல் பார்த்து பேச அமைதியா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஏதோ சத்தம் கேட்குது, நாய் விடுற மாதிரி தெரியுது, வேலைக்காரங்க சத்தம் கேட்குது, ஓடு ஓடு ஓடிடுச்சா. அது முயல் சொல்லி முடிச்சா உடனே முயல் ஒரே ஓட்டம் அந்த கரைக்கு ஓடிச்சு. இது வாத்து தண்ணிக்குள்ள புகுந்து இது அந்த கரைக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரும் அப்படியே பூச்சி கலைக்க அந்த கரையில போய் சேர்றாங்க. சேர்ந்த உடனே இந்த வாத்து கேட்டுச்சா முயலை பார்த்து, ஆமா உனக்கு எப்படி தெரிஞ்சு வேலை வர்றாங்க, உனக்கு எப்படி தெரிஞ்சு நாய் வர்றாங்கன்னு. உடனே இந்த முயல் சொல்லிச்சா, எனக்கு காது பெரிய காதா இருக்குது, காட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே கண்டுபிடிச்சிருவனே அப்படின்னுச்சா. கேட்டுட்டு இந்த முயல் சொல்லிச்சா, சரி நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா இந்த கரைக்கு வந்த அப்படின்னு. உடனே வாத்து சொல்லிச்சா, என் காலம் பாரு, படகு போட்டு வச்சது துடுப்பு மாறி இந்த விரலுக்குள்ள என்ன இருக்கு, சம்பு இருக்கு, ரெண்டு இழுப்பு இழுத்தாங்க அவ்வளவுதான், 10 அடி மறந்துடுவேன் நான், அவ்வளவு அழகா எனக்கு காது விட்டுச்சா. சொல்லிட்டு வாத்து கேட்டுச்சா, நான் தான் இப்படி நீங்க வந்துட்டேன், நீ எப்படி வந்த முயல். முயல் சொல்லிச்சா, என் காலம் பாரு, ஸ்ப்ரிங் மாதிரி பின்னதிக்காது, ஒரு குதி குடிச்சானா 10 அடி தண்ணி விழுந்துருவேன், அப்பதான் நான் வந்தேன் அப்படின்னு.
ஆண்டவரை படைச்சதுனாலதான் நம்ம உயிர் காக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னாங்க. இதுதானே நம்ம வாழ்க்கை. சொல்றதா நம்ம வாழ்க்கை. பிரச்சனை வழியாய், போராட்டங்கள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய் கடந்து போகும்போது ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது? நமக்கு ஒரு கேள்வி. பல நேரங்களில் குழம்புகிறோம். ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் இல்லையா? நீங்க எனக்கு என்ன செய்ய மாட்டீங்களா? நீங்க எனக்கு வழித்த மாட்டீங்களா? என் வாழ்க்கையில எப்ப மாற்று வரும் என்று பல நேரங்களில் நாம் குழம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இருந்து ஒரு நாளை வைத்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் தீமை செய்யாத கர்த்தர் நம்மை நன்கு அறிந்தார். நம்மளை எங்க பறக்க வைக்கணும், எங்க திருமணம் ஆக வைக்கணும், எங்க வேலைக்கு போகணும், எங்க படிக்கணும், எல்லாம் தேவனுடைய சந்தானத்திலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுவும் கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைங்க வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். தேவன் ஒருபோதும் தீமை அனுமதிக்கிறதே. எங்க நடந்தாலும் சரி, அது நன்மைக்கு மாறும். அப்ப ஒன்று நீங்க தான் புரிந்து வரணும். நீங்க உலகம் நம்மளை ஆகாதவங்கன்னு சொல்லலாம், உலகம் நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தலாம், நிந்தை அவமானங்கள் வழியாக நீங்களாம் கடந்து போகலாம். ஆனா எல்லாமே ஒரு மேன்மைக்காக, உயர்வுக்காக தான் கர்த்தரை பேசுகிறார். சோதனைன்னு சொல்லணும். டெஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். டெஸ்ட். டெஸ்ட்னா முதல்ல என்னது? பள்ளிக்கூடத்தில் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் நிறைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம், டெஸ்ட்டோட கொஞ்சம் பெருசு எக்ஸாம். இதெல்லாம் எதுக்கு வருது? சொல்லிக் கொடுத்த பாடத்தை சரியா படிச்சுட்டாங்களா, அடுத்த பாடத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டெஸ்டே வைக்கிறாங்க. இவங்க நல்லா படிச்சுட்டாங்க, இவங்க அடுத்த வகுப்புக்கு உயர்த்தலாம், ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸாம்ஸ் சோதனை வரும். அப்ப இந்த போராட்டங்கள், இந்த நிந்தைகள், அவமானங்கள், இந்த சோதனைகள், இது எல்லாம் எதுக்கு நமக்கு சம்பவிக்கணும்? நம்ம உயர்த்துவதற்காக சம்பவிக்கிறது. பிசாசு அவன் எந்த நோக்கத்தோட கொண்டு வர ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும் போது அவன் நினைச்சா ஆண்டவர் அடிக்கணும். ஆனா பரலோகம் நினைச்சது இயேசுவானவர் சிலுவையில் மரிச்சு ரத்தம் சிந்திதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். சாத்தானுக்கு எதிராக எந்த வலையை வீசினாலோ, எந்த தீமையை செஞ்சாலோ, கர்த்தர் அதை நமக்கு நன்மையாய், நமக்கு சாதமாய், நமக்கு உயர்வாய், நமக்கு மேன்மையாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இப்படி என்ன நடந்தாலும் சரி, அந்த நேரத்திலே நமக்கு சில நேரங்களில் வருத்தங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், என்ன செய்ய போறோம்னு யோசிக்கலாம். ஆனா தேவன் ஒருபோதும் தீமையை அனுமதிக்கிற ஆண்டவரே அல்ல. வேதம் சொல்லுது, தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிவும் எண்ணி வச்சிருக்கிறார். காலையில குளிச்சுட்டு தலை செய்வோம் வைங்க, சீப்ல 2 முடி 3 முடி வருது இல்ல, நம்ம சாதாரண நினைக்கிறோம். ஆனா பரலோகம் என்ன யோசிச்சிருக்கு? இன்னைக்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இன்னார் தலையில் எடுத்து ஒரு வெள்ளை முடி விடும், ஒரு கருப்பு முடி விடும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு தெரியும். தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியுமே எண்ணி வச்சு ஆண்டவருக்கு தெரியாம கீழே விடாதுன்னா நம்ம வாழ்க்கையை கீழே விழுந்து விட தேவன் சம்மதிப்பாரா? நம்ம அழிந்து போறதை வேதம் சம்மதிக்குமா? நம்ம கெட்டு போகிறதை, நம்ம நஷ்டம் அடைகிறதை வேதம் அனுமதிக்குமா? யோசிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியை படைச்சவர், அவரை தான் நீங்க தாயாய், தகப்பனாய், தெய்வமாய், சிநேகிதராய் நம்ம ஏற்று ஆராய்ச்சி இருக்கிறோம். அப்ப அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தீமைன்ற ஒன்று நடக்க போறதே இல்லை. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், அவங்க பார்வைக்கு தீமையா இருக்கலாம், உலகத்தான் பார்வைக்கு தீமையாக கஷ்டமா இடமாய் தெரியலாம். ஆனா கர்த்தர் அது எல்லாவற்றையும் நம்ம நன்மையாய் மாறப்படுகிறது. புரிஞ்சவங்களே சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கணும்னா சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6-7 வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6. வெளிச்சம் இல்லாமல் அப்பொழுது அவர் சிறுபாவிலிருந்து சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை என்னவென்றால், வரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? சிறுபாவிலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எனக்கு கல்யாண வீட்டு பிரசங்கம் தான் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? யோவான் 4:16 ஞாபகம் இருக்கா? ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு 10 பாயிண்ட், பெண்ணுக்கு 10 பாயிண்ட், அவர் பெந்தகோஸ்து பிரசங்கியார் சொல்லிட்டு வந்திருக்காரு.
சொல்லும் போது பெண்ணை பார்த்து சொன்னாராம், இது உனக்கு தான் நான் சொல்றேன், அன்பு ரொம்ப முக்கியம், அன்புல கவனமா இருக்கணும், அன்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியவான் 4 வாசிங்க அப்படின்னா 4 வாசிங்க. தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பிலே பயமில்லை. அன்பிலே பயமில்லை. பாருங்க, இப்போ அவர் என்ன சொல்றாரு, 1 யோவான் 4 வாசின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆட்களை மாறி அவங்க வாசிடுவாங்க, இவங்கள வாசிடுவாங்க, ஒரு அக்கா வேகமா எடுத்து வாசிக்காங்க. வாசிக்கும் போது இந்த ஒண்ணு கணக்கு விடல. யோவான் 4 எடுத்து வாசிட்டாங்க. வாசிங்க. எப்படி 5 புருஷர்கள் வாசிங்க. 5 புருஷர்கள் உனக்கு இருக்கிறார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். அப்படிங்களா? கல்யாண வீட்டுல பெண்ணை பார்த்து உனக்கு தான் சொல்றேன் அன்பா இல்லை அப்படின்ட்டு இந்த வசனத்தை வாசிச்சா என்ன நடந்திருக்கும்? நம்ம ஊருக்காரங்க மாதிரி திருக்கதரிசி அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருந்தாரு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஒரு சில பேர் கரெக்டா சொல்லிவிட்டாங்க, இல்ல கலவரம் ஆயிருக்கும். பரவாயில்ல, பரவாயில்ல, வாசிப்பீங்க, வாசிங்க, கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த வசனம் தப்பு இல்லை, வாசிங்க, அடுத்த வசனத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போம், என்ன பத்தி ஒண்ணும் இல்லை, மாத்தி மட்டும் வாசிக்கிறேன். சரி, சந்தோஷம், பரவாயில்ல. இப்போ வசனத்துக்கு வாங்க. பெரிய 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. மற்றவர்களால் ஆகாதது தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலங்கள் ஆயிற்று. இது நம்மளால ஆகல, நம்முடைய பலத்தினால இல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால அல்ல, இது யாராலதான் ஆகும்? கர்த்தராலே ஆயிற்று. சில பேர் நமக்கு அறிவு இருக்குது, பலம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு யோசிக்கிறோம். யோசிச்சு நம்ம சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். நம்ம சுய அறிவுல இல்லை, நம்முடைய சுய பலத்துல இல்லை. தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. அதுக்கு வாசிக்கிறோம், சொல்ற பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார். அப்படி நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா அது யாரால நடக்கும்? கர்த்தருடைய ஆவியினாலதான் நடக்கும். அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, பெரிய பர்வதமே, பர்வதம்னா என்னது? மலை உச்சி, சிகரம் சொல்றாரு. பெரிய பர்வதமே, இது எப்பாத்திரம். இப்ப செல்வாபர் எங்க நிற்கிறாரு? தரையில நிற்கிறாரு. இப்ப வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எப்பாத்திரம். இப்ப தரையில நிற்கிறானே, இந்த செல்வாபருக்கு முன்பாக நீ என்னவா? நீ ஓடு மாதிரி ஆயிரலாம் அப்படின்னு. சில நேரங்கள் நமக்கு எதிர மலை மாதிரி சில காரியம் நிற்குது. இது எப்படி நம்ம கடந்து வரப்போ நமக்குள்ள சில கேள்விகள் இருக்கு. இது எப்படி முன்னேறிடலாமா, இது கடந்து வந்துட முடியுமா, பல கேள்விகள் நமக்கு வருது. ஆனா வேதம் சொல்கிறது, நீ எவ்வளவு பேர் மலையா இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு முன்னால நீ சமபூமி ஆவாய். எவ்வளவு நீ மலையாவில் இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால இருந்தா சமபூமி, சமபூமி. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்கு தடையாய், பிரச்சனையாய், பெரிய மனமாக சில காரியங்கள் யோசித்தாலும் சரி, சத்திய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய பர்வதம்னாலும் கர்த்தர் அதை சம்பவமாய் மாற்றி தருவார். அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த மலைகள், இந்த ஆகாதவர்கள் தங்குறது, பாடுகளை நமக்கு முன்னால கொண்டு வருவது, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இது எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு எந்த ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே வானத்தின் ஒரு திசை துவங்கி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிற போல கர்த்தர் உங்களை என்னை மாற்றுகிறார். அப்ப நீங்க படுகிற பாடுகள், பிரயாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாம் நம்மளை அழிக்கவோ, ஒழிக்கவோ, சோர்க்கவோ வைக்கவோ, ஒடுக்கி வைக்கவோ, ஒதுக்கவோ முடியாது. மாறாக சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் நம்மளை மேம்படுத்துவார். நம்மளால முடியாதுதான், சுயத்தாலே, சுயபலத்தினாலே முடியாதுதான்,
காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஒன்றை புரிந்து கொள்வோம், கர்த்தர் நம்மை திரும்ப கட்டுகிறார். எருசலேமை அந்த ஸ்தானத்துல கட்டுகிற கர்த்தர் நம்மை நம்முடைய ஸ்தானத்துல தேவன் கட்டுவார். தேவன் கட்டுவார். எருசலேமை இடிச்சவங்களா எருசலேமை இடிக்கப்பட்ட போது இருந்த ஆட்கள் இன்னைக்கு இல்லை. எருசலேமை ஆரம்பத்தில் இடிச்சவங்களும் இல்லை. ரெண்டு பேருடைய சந்ததியார் தான் இருக்காங்க. இடிக்கப்பட்டவங்களுடைய சந்ததியாரும் இடிச்சவங்களுடைய சந்ததியாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாதவராய் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கார். எத்தனை முறை இடிச்சாலும் தெரியுமா, நான் திரும்ப கட்டிக்கிட்டேன். எத்தனை முறை அவமானப்படுத்து, நான் திரும்ப அதை சுத்திகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை முறை தீட்டுப்படுத்தாலும் சரி, அது திரும்ப சுத்திகரிக்கப்பட்டு கொண்டேதான். தேவன் அதை திரும்ப கட்டுகிற ஆண்டவன், அதை ஸ்தானத்தில் கட்டுகிற கர்த்தர். அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அமிதமாய் பேசுவதற்கு இன்றைக்கும் அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். அதை நாம் இந்த 2024 கடைசி கொண்டிருக்கிறோம். கடந்த நாள்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம கடந்து போயிருமா நம்ம யோசிச்சிருக்கிறோம். இதுதான் விடுவிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. எத்தனையோ முறை கைவிடப்பட்டவங்களா நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடாதவராய் இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் நமக்கு முன்னால செல்கிறார். அவர் தொடர்ந்து நம்மளை காக்கிற கர்த்தர், தொடர்ந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், தொடர்ந்து நம்முடைய காரியங்களை பொருட்படுத்துகிறவர். 2024 நம்ம பட்ட பாடுகளும் பிரயாசங்களும் நம்ம கடந்து வந்த நிந்திகளும் அவமானங்களும் வீணாய் போக போறது இல்லை. அதுக்கான பிரதிபலனை அனுபவிக்கிற வருஷமாய் கர்த்தர் 2025 நமக்கு மாற்ற முடியும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் 2025 வராமல் இருந்தாருன்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தராலே ஆயிற்று என்று அறிக்கையின்படிக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நமக்காக சகலத்தை செய்ய முடியும். சோழமா இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எடுத்து கொள்வோம். முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, முடியாதவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் எழுந்து கர்த்தரை பற்றி நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. நம்ம நல்ல ஒரு ரோல் மாடல் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒருத்தர் உண்டானால் அதனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வாழ்க்கையை அவரை நோக்கி பார்த்தோம்னா அவர் பட்ட பாடுகள், பிரயாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஆகாதவர் என்று சொல்லப்பட்ட காலம் எத்தனை உண்டு. ஆனாலும் வேதம் உறுதியாக சொல்கிறது, வானத்தின் ஒரு திசை மறுதிசை வரைக்கும் மின்னல் பிரகாசிக்கிறது போல மனுஷன் வாரம் நம்முடைய நாளிலே வருவார். கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்மளுக்கு போல ஆகாதவர்கள் தள்ளப்படலாம், நிந்தைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக கடந்து போகலாம். நம்முடைய சொந்த பெற்றோர், நம்முடைய சொந்த பிள்ளைகளை நம்மளை அசிங்கமாக பேசலாம், அவமானப்படுத்தலாம், நிந்திக்கலாம், நம்மளை ஆகாதவர்கள் சொல்லலாம், வேஸ்ட்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறபடி கவனிச்சோம்னா பரலோகனுடைய வாழ்க்கையை அக்கறை உள்ளதாக இருக்கிறது. பரலோகனுடைய வாழ்க்கை குறித்து கண்ணோட்டமாக இருக்கிறது. நம்முடைய நாளிலே நம்ம உயர்த்தும்படி, மேன்மைப்படுத்தும்படி, உயர உயர உன்னதத்தில் வைக்கும்படி, சகல வெளிச்சத்தை காட்டி பிரகாசிக்கப்படும்படி கர்த்தர் நம்ம மீது அக்கறையா இருக்கிறார். நாம் அவருடைய உள்ள கையில இருக்கிறோம். நம்ம ஒருபோதும் தீமை வரப்போறது இல்லை. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாம, தேவ சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாம நம்மளை ஒருவரையும் அவர் கைவிட போறது இல்லை. அவருடைய கரங்களை அப்படியே பண்ணிப்போமா? ஆண்டவரே, எங்களை உலகத்தார் எங்களை பயக்கலாம்ப்பா, சொந்த பந்த ஆகாதவங்கன்னு சொல்லலாம், சொந்த குடும்பத்தாரோட எங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா நீங்க எப்படி கண்ணோக்கமா இருக்கீங்க, நீங்க வாழ்க்கையில் அக்கறை உள்ளவரா இருக்கீங்க. ஏற்ற சமயத்தில் உயர்த்த கத்தோட கருத்துல விட்டு கொடுத்து கதை சொல்ல பண்ணுவா.